ஒரு சூப்பரான பீச்சு. வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு க்ளீன் பேக் வாட்டர் பார்த்துருக்கீங்களா? நைட் பார்ட்டி வைப்புனா இதுதாங்க. என்ன அட்டகாசமான பீச் பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் பாலா. என்னங்க வாழ்க்கையில் போர்ரா, ட்ராவல் பண்ணுங்க மோரா, வாழ்க்கையே மறுபடியும் ஜோரா. வெல்கம் டு தமிழ் ஊர்வலம். இன்றைக்கி நம்ம வர்க்கலா தான் போக போகிறோம். போகிற வழியில் நல்ல ஒரு வெயிட்டான டின்னர் எடுத்துகிட்டு கிளம்பலாம்னு வந்தாச்சு ஹோட்டலுக்கு. விதவிதமான டேஸ்ட்டில் 5 தோசை. இதுதாங்க நம்ம போட்டிருக்கு ரூம் போட்டிருக்குது. 1800 சார்ஜ் பண்ணாங்க. ஆனால் சூப்பரான ஹோட்டலுங்க அது. அப்படியே உள்ளே போனோம். தத்தனி காட்டேஜ் இருக்குது. நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், செடியே முளைச்சி போயிருக்கு. அப்பார்ட்மெண்ட்டில் கண்டுக்காமல் இருக்காங்க. இது அப்படியே பில்டிங்கை பாதிக்கும். அப்படியே தனித்தனி காட்டேஜ் தாங்க, தனித்தனியாக அப்படியே இருக்குது. நம்ம வந்திருக்குது 4 பேர். ஆனால் இந்த டபுள் பெட்ரூமையே எக்ஸ்ட்ரா 2 பெட்டு கொடுத்து 4 பேர் ரூம் ஆக்கிட்டாங்க. வாங்க டாய்லெட் பார்த்துருவோம். பரவாயில்ல, நல்லா நீட்டாக க்ளீனாக தான் இருக்குது. சரி வாங்க. வாட்டர் பாட்டிலு எல்லாமே, சோஃபா, பீரோ, ஏசி நல்லா தான் இருக்குது. உட்காரத்துக்கு போகிறதுக்கலாம். செல்ஃப் டிரைவ்ன்றதால செம்ம டயர்டாக இருக்குது. குட் நைட், குட் மார்னிங் மக்களே. நம்ம வர்க்கலா பீச்சுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் இந்த ஹோட்டல் கண்ணில் பட்டது. எவ்வளோ டெக்கரேஷன் பாருங்கள். நம்மள வரவே இருக்குது. பார்க்கலாம். இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். இதை பாருங்கள், இங்கே எல்லாம் பார்சல் வச்சுருக்கேன். ஓணம் ஸ்பெஷலுக்கு இதில் வாங்கிக்கலாம். ஓணம்னா கேரளானா ஓணம். இங்கே பாரு பார்சல் மீல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஒரு சாப்பாடு 400 ரூபா. 2 வாங்கிட்டு கிளம்பிடலாம். வேறு ஒரு சின்ன டிஃபன் கடைங்க. கடலைக்கறி, ஆப்பம், பரோட்டா சூப்பராகவே இருக்குது. சீப்பாகவும் இருக்குது. சாப்பிட்டாச்சு. கட்டஞ்சாயம். நம்ம இப்போ ஒரு பீச், கப்பிலி பீச்சுன்னு பேர், அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். பாருங்கள், வந்து எல்லாம் கல் பாறை. அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே பீச். அப்படியே காரை நிறுத்திட்டு அப்படியே இந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முக்கியம் ஒரு பேக் வாட்டர்னு சொல்லுவாங்க.
நினச்ச மாதிரி இறங்கலாங்க. பாருங்க இறங்கலாம். இப்போ வந்தாச்சு பீச்சு கிட்டே வந்தாச்சு. பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது. ஒரு அருமையான பீச்சுங்க. யார் பார்த்தீங்கன்னா யாரும் இல்லை. இந்த பக்கம் பார்த்தாலும் யாரும் அப்படியே அந்த மாதிரி ஒரு லைட் ஜில்லுன்னு இருக்குது. பாருங்கள் மண் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. இந்த மண் ஒரு அழுக்கு கிடையாது, ஒரு அழுக்கு கிடையாது. இன்றைக்கி ஓணம், ஆனால் ஒரு பொருளுக்கான இதெல்லாம் லீவு தான் இன்றைக்கி. கேரளாக்காரங்க யாருக்கும் பார்த்து ரசிச்சாச்சு. இந்த ஒரு இடம், இந்த இடம் வந்து என்ன ஸ்பெஷல்னா இந்த பீச் பாருங்கள். அப்படியே அங்கே பாருங்கள் தென்னை மரம். இங்கேருந்து அந்த பக்கம் ஒரு பேக் வாட்டர் ஃபால்ஸ். எப்படி அந்த தண்ணி அங்கே போச்சுன்னு தெரியல. மேபி ருக்கி இருக்கலாம். கற்று கொடுத்தாங்க அரிப்பு தடுக்கிறதுக்காக. நம்ம இந்த பேர்ட்ஸ் தான் இருக்குங்க, வேறு யாரும் இல்லை. நம்ம குழந்தைங்களுக்கு ஆக்டிவிட்டி ஏரியா சூப்பராக இருக்குது. ப்ளே ஏரியா. இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா விளையாடும் பாருங்க. அப்படியே அந்த பேக்ரவுண்டில் ஒரு சின்னதாக வச்சுருக்கேன் ஆக்டிவிட்டி. குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்படியே பீச்சுக்கு எதுக்கே இருக்கு பாருங்க. பிளாக் சாண்ட் பீச். இதுதான் பிளாக் சாண்டாக இருக்கும். இந்த மாதிரி பீச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு பக்கம் பிளாக் சாண்டு, அந்த பக்கம் ஒயிட் சாண்டு மாறி மாறி இருக்குது. பாறை சூப்பராக பிடிச்சிருக்காங்க. அமைதியான ஒரு பீச் அனுப்பிக்கணும்னா இந்த இடத்துக்கு வரணுங்க. தெளிவான பீச்சு, அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. உங்கள்கிட்ட எங்கே நிற்குது? நன்னாரி சர்பத் சூப்பராக இருக்குது. இங்கே மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட் பாருங்கள். டூரிங் இது இருக்குல்ல, மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட் சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். வேணா அந்த ஃபோன் நம்பருக்கு பார்த்து விளாடிஞ்சுக்கோங்கப்பா. ஒரு தின்பண்டம் போட்டால் சூப்பராக வந்ததுங்க. எல்லாம் காக்காவும் பாருங்கள் எவ்வளோ காக்கா வந்துச்சு பாருங்கள். இதை இது ஒரு போட் ஜெட்டுன்னு சொல்கிறாங்களே, போட்லாம் வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு இடம். எவ்வளோ பைப்பாக இருக்குது பாருங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா ரோட்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தாங்க அந்த பேக் வாட்டர் சொன்னாங்க, அதில் போட்டிங்லாம் இருக்குது. இது பாருங்கள் நடுவில் ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது. அப்படியே வரலாங்க. அப்படியே வண்டி எடுத்துகிட்டு இப்படி பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் அப்படியே சூப்பரான வியூ. அப்படியே போட்டிங் இங்கே எடுக்கலாம் போல. அது சூப்பராக இருக்குது. அங்கேயும் பார்க்கிங் இருக்குது பாருங்கள். அதான் சி மேலே அந்தாண்ட இருக்குது. இந்த தண்ணியை பார்க்கலாம் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது. தென்னை மரமும் அந்த க்ரீன் வாட்டரும் பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்குது. அதான் கடல் சேர இடம். அதான் போட் ஹவுஸ் இருக்குது. தெரியுதுங்களா போட் ஹவுஸ். நம்ம ஒர்க்லாம் மெயின் பீச்சுக்கிட்ட வந்துட்டோம். இவ்வளோ பெரிய பார்க்கிங் இருக்குது பாருங்கள். இதுவே சீசன் டைமில் பத்தாது, அவ்வளோ வெஹிக்கிள் வரும். பீச் வந்துட்டோங்க. இதுதான் பீச், பீச்.
மெயின் பீச்சு தான். கீழே இறங்க முடியுமா தெரியல, பார்க்கலாம். கடலை ரசிக்கிறதுக்காக காற்று வாங்கிறதுக்காக சிட்டிங் ஏரியா போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். ஆனால் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. செடி கொடிக்கு நடுவில் கடல். இறங்க முடியுமா தெரில. இதுதான் வர்க்கலா மெயின் பீச். அப்படியே பாறை போடுது. எல்லாம் கார் பார்க்கிங், டாக்ஸி ஸ்டாண்டு எல்லாமே இருக்குது. கரடி குட்டியா பெட்டானே தெரில, வாக்கிங் கூப்பிட்டு வந்திருக்காங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் பாடுற மாதிரி மலையாள கலையோரும் கழிபாடும் புரியும் பாடும் போல இருக்கு. அவ்வளோ அருமையான பீச். ஒரு அருமையான விருந்து, ஓணம் சத்தியம் விருந்து எப்படி இருக்கு பாருங்க. ஓணம் சத்தியம், ஓணம் அன்னைக்கு ஓணம் சக்தியாக இருந்தது. நம்ம கிளிஃப் வாக்கில் போயிட்டு இருக்கோம். இதான் கிளிஃப் வாக்குன்னு வாங்க. அப்படியே பார்த்தா கடல் தாண்டா. இதான் கிளிஃப் வாக். அப்படியே போயிட்டே இருப்போம். இது தனியாக ஒரு வீடு இருக்குது. மீன் பார்த்தீங்கன்னா இது சிங்க இறால் நினைக்கிறேன். மீன் அம்மா பஸ் பேக்கிங் பண்ணுறாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இது ஒரு ஹோட்டல். வர்க்கலா கிளீஃப்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. பீச் ஓரம் அப்படியே உயரமாக சட்டார்னு மேலே ஏறுது பாருங்கள் பூரா. அதுதான் வர்க்கலா கிளிஃப். அதை நல்லா கமர்ஷியலாக யூஸ் பண்ணிக்கிறாங்க அங்கே. செப்பல் இருக்குது, ஃபேன்சி ஸ்டோர். இது ஹோட்டல் போல் இருக்குது. பீச் ரிசார்ட். திபெத்தியன் தாரா ஏன் இந்த கடையெல்லாம் காமிக்கிறேன்னா, சில பொருள்லாம் உங்களுக்கு வாங்கணும்னு ஐடியா இருக்கும், ஆனால் எங்கே கிடைக்குன்னு தெரியாது. இந்த மாதிரி வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா வந்து இந்த பக்கம் வந்தால் நீங்கள் வாங்கலாம், பிளான் பண்ணலாம். அந்தமாரி எவ்வளோ விதவிதமான ஐட்டம்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பூஜா இது போடுறது. அப்படியே பீச்சுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹில் வியூ பீச் சார் நல்லா சூப்பராக இருக்குது. ஷார்ட்ஸ் நல்லா இருக்குது. நான் ரூம்ஸ் எப்படி ஃபஸ்ட்டுன்னு தெரில. உள்ள போ, வெளியே. இதுக்கு மேலே போகிறதுக்கு நமக்கு அனுமதி இல்லையா. எல்லாம் குப்பையை கொண்டு வச்சுருக்காங்க. அதை பாருங்க தான் கரை தெரியுதா, எல்லாம் பாறை தான். இந்த மாதிரி நல்லா தெரியுது பீச். நல்லா கிளியர் வியூ. அங்கே நிற்கிறாங்க நிறைய பேர். ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான இடங்க. ஆனால் ஒன்று முக்கியமாக சொல்லணும், பர்ஸு முக்கியம். பிகிலு க்ரீன் ஃபேஸ் மலையாளி 9 வாரம் நடந்து வந்துட்டோம்.
மூஞ்சி கேவலமாக தான் இருக்கும். பாருங்கள், சுத்தமாக யாருமே இல்லை. அதோடு அந்த பக்கம் நின்ட்டாங்க பொழுது எல்லாம். இந்த பக்கம் ரொம்ப ரேர் பீப்புள் தான். போக ரொம்ப கம்மியாகிடுச்சு கும்பல். வாங்க போய் பார்க்கலாம். எல்லாம் இங்கே துணி கடை தான் இருக்குது. இந்த ஃபேன்சி ஸ்டோர்ஸ் இதெல்லாம் இருக்குது. பாருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க. எல்லாமே செம்ம டெக்கரேஷன் வச்சுருக்காங்க. காஃபி இட்டாலியன் சீ ஃபுட்லாம் இருக்குது. ஆர்ட் கேலரி. இந்த கிளிஃப் வாக்கில் பேருக்கு ஏற்ற மாதிரி வாக் தான் பண்ண முடியும், பைக்கிங்லாம் பண்ண முடியாது. எப்படி தான் அவ்வளோ லக்கேஜில் எடுத்து வந்து வச்சு கடையை வச்சுருக்காங்களோ தெரில. இந்த சின்ன கேப்பில் சூப்பராக இருக்குங்க. பாம் பீச் நடுவில் இந்த பீச்சை எட்டி பார்த்துக்க வேண்டியதாக இருக்குங்க. ஏன்னா நம்ம மார்க்கெட்டில் இருக்கோமா இல்லை பீச் ஓரமாக இருக்கோமானே தெரில. ஏன்னா ஏகப்பட்ட கடை இருக்குது, விதவிதமாக இருக்குது, எதை பார்க்கறதுன்னு தெரில. எல்லாம் ஸ்டோனில் செஞ்சது. செஸ் காயின், இது காயின், இந்த இது வைக்க செஸ் காயின், இதெல்லாம் ரொம்ப ஃப்ரிட்ஜில் ஒட்டி வைக்கலாம். இது கடை எடுத்தது, வில்லேஜ் கடை எடுத்து. இதிலே செஞ்சுருக்கான் பாருங்கள், சூப்பராக. இதெல்லாம் கோழி இறகு மாதிரி இருக்குது. பிளாக் கரண்ட் பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் கடை. அப்படியே சி வியூ ரெஸ்டாரண்ட் இருந்ததுன்னா இதுதான் பர்ஃபெக்ட் சி வியூ ரெஸ்டாரண்ட். அப்படியே உட்காந்துட்டு பார்த்துட்டு அப்படியே பீச்சை ரசிக்கலாம், அப்படியே சாப்பிட்லாம். சூப்பர். பாருங்க, ஹெரிட்டேஜ் பீச் ரெசார்ட் சூப்பராக இருக்குது. நான் ஒர்க் நடக்குது போல இருக்குது, டைட்டாக தான் இருக்கும் பொழுது. போகிறதுக்கு போய் பார்ப்போம். இதுதான் உண்மையான பீச் ரெசார்ட். எவ்வளோ பணம் இருந்ததுன்னா பிரயோஜனம், இந்த மாதிரி அனுபவிக்கலாம். நல்லா பார்த்து அனுபவிக்கணும். இந்த மாதிரி செலவு பண்ணாலும், காசு செலவு பண்ணாலும் உபயோகமாக இந்த மாதிரி இருக்கணும். அப்படியே பார்த்துட்டு அப்படியே இங்கே பாருங்கள், ரெஸ்டாரண்ட்டில் மேலே சாப்பிட்டுட்டு அப்படியே பீச்சை பார்த்துட்டு இருக்காங்க. நிறையா பருந்து நிறையா இருக்குது பாருங்களா. அங்கே இந்த இடத்துல அம்மாடி எவ்வளோ பருந்து இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள் பீச்சு, அங்கேயும் நிறைய பேர் நிற்கிறாங்க பாருங்கள். கும்பலே இல்லை, ஆனால் சூப்பராக இருக்குது. இந்த கிளிப்பு தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் வியூ. தென்னை மரம், கடல் பார்க்கவே அட்டகாசமாக இருக்குது. அதெல்லாம் பவழப்பாறையா என்ன பறந்து இல்லை, அப்படியே இருக்குது. அப்படியே அந்த அரிச்சு போன மாதிரி எப்படி இருக்கு பாருங்க. ஏதோ கடை இவ்வளோ ரொம்ப தூரம் வந்துகிட்டே இருக்கும். நிறைய கடை இருக்குது, லைனாக ஊருப்பட்ட கடை இருக்குது. இந்த குடில் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இங்கே ரெஸ்டாரண்ட் போல குடில். இந்த நடமேடையே விட்டு வைக்கல, அதுவும் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. பீச்சே பார்க்க முடியாது பொழுது போகிற போக்கு பார்த்தா. இந்த கடையெல்லாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு நாள் ஆகிடுங்க. இந்த கிளிப் வாக்கி அவ்வளோ ஹேண்ட்மேட். அதெல்லாம்
குட்டியாக கார் கூட பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. எவ்வளோ ஆர்ட் இதான் ஆர்ட் ஒர்க்குன்றது அருமையாக இருக்கா இல்லைங்க. பக்கத்தில் பூ புத்தர் அப்படியே ஒய்யாரமாக சாஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு மங்கி மரத்தில் செஞ்சுருக்காங்க. ஹேண்ட் ஹேமர்டு 7 மெட்டல். எல்லாம் துணி கடை தான். அதெல்லாம் விதவிதமாக இருக்குது. வர துணி கடை குறைஞ்சிட்டே இருக்குங்க பாருங்கள். மரத்தில் கூட பெயிண்டிங் போட்டிருக்காங்க சூப்பராக. இங்கே பாருங்கள் பெயிண்டிங்ஸில் விதவிதமாக இருக்குன்னு. டான்ஸு அந்தாண்ட இது மிருதங்கம் வாசிக்கிறாங்க, வீணை வாசிக்கிறாங்க, அது மாதிரி லைனாக இருக்குது. இங்கே பாருங்கள் எல்லாம் தனித்தனி ரிசார்ட் போலது, காட்டேஜ் மாதிரி. எவ்வளோ ரேட்டு தெரில பாருங்கள். எஸ் கிளிஃப் பிளாக் பீச் ரிசார்ட். அப்படியே பார்த்தீங்கன்னா அதில் பாருங்களா எவ்வளோ கல் கூழாங்கல் மாரி இருக்கு பாருங்கள். அதுவும் பாசி பிடிச்சி போய் அவ்வளோ மழை, அவ்வளோ ஈரப்பதம். உண்மையிலே அந்த இடம் சூப்பராக இருக்குங்க. வாங்க அப்படியே போகலாம். இதுவும் ஒரு சீவியூ ரெஸ்டாரண்ட் தான். அப்படியே ரவுண்ட் டேபிளில் போட்டு வச்சுருக்காங்க. நைட்டில் சூப்பராக நினைக்கிறேன். நைட் பார்ட்டிக்கு இந்த மாதிரி நல்லாயிருக்கும். அந்த ஓரம் தலைகாணி போட்டு அழகாக வச்சுருக்காங்க. அப்படியே பீச்சை பார்த்த மாதிரியே இருக்கும். அது கொஞ்சம் ரிச்சாக இருக்குது, இது கொஞ்சம் நார்மலாக இருக்குது. இங்கே நார்மல் ரேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள் ஃபாரின் ஸ்டைலில் வுட்டிலே செஞ்சுருக்காங்க. ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அந்த ரிசார்ட்ஸ்லாம் இருக்குது. ஜாலியாக உட்காந்து ரூம் எடுத்துகிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே பீச்சையும் ரசிச்சுக்கிட்டு, அதாவது கடலையும் ரசிச்சுக்கிட்டு அப்படியே ஜாலியாக இருக்கலாம். ஒரு ஹோம்லியாக வந்தீங்கன்னா, அதாவது ஃபேமிலியாக வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த இடம். பாருங்கள் கிட்டே தான் இங்கே வர பீச் கிட்டே வந்துச்சு பாருங்கள். க்ளீனாக இருக்கா பீச்சு. குழந்தைங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த இடம். பாருங்கள் ஜாலியாக விளையாடுறாங்க ஸ்விம்மிங் பூலில். எப்பா அப்பா இந்த இது கேரளா ட்ரெடிஷ்னல். அது இது ஓணம் ஃபெஸ்டிவலுக்காக ஸ்பெஷலாக போட்டிருக்காங்க போல. அது இந்த பெயிண்டிங் நல்லா இருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது பெயிண்டிங். நம்ம கிளிஃபோட கடைசிக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இறங்குது. பாருங்க கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கீழே இறங்கிடலாம். இதையும் பார்த்துட்டு அப்படி கீழே இறங்கிடலாம். இங்கே ரெஸ்டாரண்ட் போல இது. இப்படி போய் இறங்க முடியுமான்னு தெரியல, வழி இருக்கான்னு தெரியல. ஒரு கோயில் மாதிரியே இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்குது. அப்படியே பசுமையாக நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த இப்போ தெரியுதுங்களா அவங்களுக்கு இந்த வீடு ட்ரெடிஷ்னல் கேரளா ஹவுஸ் மாதிரியே இருக்குது. ஒன்று அப்படியே இருக்குது. வாங்க அப்படியே உள்ளே போய் பார்த்துருவோம். சிம்பிளான கேட்டு தான். பக்கத்துலேயே ஃபவுண்டைனு, டைல்ஸ்லாம் போட்டு புல்லுலோட அட்டகாசமாக வச்சுருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்கும் பொழுது. ஃபவுண்டைன் லைட்டில் தான் எரியும் பொழுது. லைட்டு க்ளீனாக தான் இருக்குது. தனித்தனி காலேஜ் தான். இதுதான் ரிசப்ஷன் தான். போதும் காமிச்சிது, நம்ம கிளம்புவோம். இங்கே மட்டும் ஸ்பெஷலாக டைல்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க இந்த கிளிப் வாக்கில். இன்னும் போயிட்டு இருக்குது போகிறது. அடியே அப்பா. சரி வாங்க போகலாம். எவ்வளோ தூரம் தான் போதா பார்ப்போம். எல்லாரும் ரிசார்ட்ஸ். அப்பா
இப்போ தான் இறங்குது கீழே. இப்படியே இறங்கினா நம்ம பீச்சுக்கு போயிடலாம், இறங்கிடலாம். எப்பா கால் வெளியே எடுத்துக்கிச்சிங்க. அடப்பா இன்னும் போகல போலது கீழே. போகிறதா எப்படியே போகலாம், ஆனால் இன்னும் போகுது போகுது மேலே. அப்படியே ராக் வழியாக வந்தா பீச்சு தாங்க. பாருங்க நம்ம கிட்ட பீச்சுக்கிட்ட வந்துட்டோம். நம்ம அந்த வழியாக தான் அப்படியே வந்தோம். இன்னும் கூட போகலாம் போலது. வாங்க அப்படியே போய் பார்ப்போம், எவ்வளோ தூரம் போக முடியுமோ போவோம். இறங்கக்கூடாதுன்னு கயிறு கட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல, நல்லா காற்று சூப்பராக வருது, ஜில்லுன்னு கிளைமேட்டு. பாருங்க கயிறு கட்டிருக்காங்க, காரணம் போடாதாங்க. ஆனால் நிறைய பேர் எல்லாம் உள்ள தான் இருக்காங்க. பீச் பார்த்தாச்சு, இப்படியே போகணும். பாருங்கள் வழியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்படியே தான் போய் ஆகணும். வாங்க போகலாம். இப்படியே போயிட்டு இப்படியே மேலே ஏறிடலாம். இந்த படி தான் வருது பாருங்க. அப்படியே இன்னும் கிளிஃபாக போகுதுங்க அந்த தூரம். எவ்வளோ தான் தூரம் பார்த்துருவோம். வாங்க கடைசி வரைக்கும் போய் பார்த்துருவோம். இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் கமர்ஷியல் பிளேஸு. இந்த பக்கம் பார்க்க போகிறது தான் நேச்சுரல் பிளேஸு. நம்ம நேச்சுரலில் மிஸ் பண்ணுவோமா? வாங்க. கிளிஃபாக் பார்க்குறீங்களா? இதுதான் உண்மையான கிளிஃபாக். ஒரு கடை கிடையாது, ஒரு கமர்ஷியல் பிளேஸ் கிடையாது, எல்லாம் நேச்சுரல். அங்கே பாருங்கள் கோகனட் ட்ரீ, தென்னை மரம், எவ்வளோ தென்னை மரம் இருக்குன்னு. அப்படியே பாருங்கள் கிட்டிய கடல் இருக்குது பாருங்கள். இது இவ்வளோ தூரம் வந்தாச்சுங்க. ஜாலியாக இருக்குது இந்த இடம், எந்த தொந்தரவும் இல்லாமல். இதெல்லாம் ரொம்ப உள்ளே தான் இருக்குது, இன்டீரியரில் தான் இதெல்லாம் இருக்குது. எவ்வளோ தூரம் வந்திருக்கும் பாருங்கள். சரி போதும், ரிட்டர்ன் போகலாங்களா? விட்டா நான் மட்டும் போயிட்டே இருப்பேன். நான் வீடியோவில் அதிகமாக போயிடுங்க. இதுதான் காரணம் சொல்லிட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க, போர் அடிக்குதுடா அப்படின்னு. ஆனால் இந்த இடத்துக்கு வந்து பார்த்தா தாங்க உங்களுக்கு தெரியும். சாதாரணமாக சொல்லக்கூடாது, நம்ம உணரத்தை உங்களை சொல்லிடுறேன் நான். ஆனால் அது உணர வேண்டியது உங்கள் பொறுப்புனா நீங்கள் வந்து ஆகணுங்க. அந்த கிளைமேட் உணரணும், கண்ணுக்கு விருந்து கிடைக்கணும்னா நீங்கள் நேரடியாக வந்தால் தான் அது கிடைக்கும். கடலை சலிக்கு பார்த்தாச்சு. நீங்கள் பாருங்கள் லைஃப் கார்டு, அவங்க அங்கே கீழே போகிறவங்களுக்கெல்லாம் இவங்க இது கொடுத்து அலர்ட் கொடுத்து போகக்கூடாதுன்றாங்க. கொடி வச்சுருக்காங்க பாருங்கள், லைஃப் கார்டு. யாராவது கீழே இறங்கினான்னா இவங்க வந்து எச்சரிக்கை பண்ணுவாங்க. அவசியம் வேணும் அந்த மாதிரி. இங்கே இந்த போட்டுட்டு அப்படியே பார்க்குறாங்க, வாட்ச் பண்ணுறாங்க. யாராவது ஆபத்தான நிலை கீழே இறங்கிட்டாங்கன்னா இவங்க அலர்ட் பண்ணுறாங்க விசில் ஊதி. சரி வாங்க அப்படி போகலாம். இங்கேயும் ரோடு இருக்குது, அப்படியே பார்க் பண்ணிட்டு அப்படியே போகலாம் போகிறது இந்த பீச்சுக்கு. எந்த ரூட்டுன்னு தெரியல. அது இந்த பெரிய கிணறு இருக்குது. ரிட்டன் போயிட்டு இருக்கோம் நம்ம. அப்படியே கடலை பார்த்துட்டு எப்படியே மேலே ஏறியா போகணுங்க. ஏறுது இறங்குது, ஏறுது இறங்குது. இது என்னமோ அந்த காலத்துக்கே போகிற மாதிரி ஒரு ஃபாரின் கலாச்சாரமே இருக்குது இந்த இடம் பார்க்கறதுக்கு. பாருங்கள் உங்களுக்கு எப்படி தெரியுது? இது ஃபாரின் தான் சொன்னால் நம்புவீங்கள? அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம், அந்த மாதிரி ஹவுஸு அந்த மாதிரி இருக்குங்க. வைப்பே வித்தியாசமான வைப்பு. எப்படி இருப்பாரு நம்ம அதை கடைசி வரைக்கும் போனோம்.
பாத் எடுக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. அப்படியே பார்க்கலாம். லவர்ஸ் நிறைய பேர் எங்கே தனித்தனியாக தனிமையை விரும்புகிறாங்க, ஜாலியாக விளாட்றாங்க. அப்படியே ஏறுது, செம ஹைட்டாக ஏறுது. இந்த மூங்கில் குச்சி கூட உள்ள பாருங்க. இவ்வளோ பெரிய பீச் இருக்குது குளிக்கிறதுக்கு, ஆனாலும் இதுதான் விரும்புகிறாங்க எல்லோரும். எவ்வளோ சந்தோஷமாக குளிக்கிறாங்க பாருங்கள். உண்மையிலே இவங்க தான் என்ஜாய் பண்ணுறாங்க, இங்கிலீஷ்காரங்க தான். நம்ம ஏற்கனவே பார்த்தல சி வியூ பட்ஜெட் ரெஸ்டாரண்ட். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா மசாஜ் சென்டர் இருக்குது. இது ஸ்பைன் கார்டு மசாஜ்லாம் பண்ணுறாங்க. லெக்கு, ஃபீட்டு, கலரி மசாஜ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கான ஆயில் எல்லாமே விற்குதுங்க. அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். வேறு சூப்பராக இருக்காங்க, சூப்பராக ட்ரெடிஷ்னலாக இருக்குது. மசாஜ் சென்டர் எங்கே மசாஜ் பண்ணுவான்னு தெரியல, உள்ளதாக இருக்கும். அப்படியே அந்த இது கேரளா கலா இது வரல, சூப்பராக இருக்குது. மரத்தில் படி சின்ன சின்ன கதவை பாருங்கள், குனிஞ்சு வர மாதிரி இருக்குது. இங்கே தான் மசாஜ் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். வாங்க அப்படி போ. நமக்கு டைம் இல்லை, இல்லாட்டியும் எனக்கு மசாஜ் பண்ண வேண்டிய வேலை தான். மசாஜ் பண்ணணும், நம்ம வெயிட் பண்ணுறாங்க நண்பர்கள். இல்லாட்டி நல்ல நிதானமாக கடலை ரசிச்சுட்டு இந்த காத்தோட்டமாக சூழ்நிலை ஒரு மசாஜ் போட்டால் பா சும்மா புத்துண்டுச்சே இருக்கும். என்ன சொல்கிறீங்க? மியூசிக் ஷாப் போல இருக்கு. அங்கே பாருங்கள், இந்த மேலே மாதிரி இருக்குது, விதமாக இருக்குது. மியூசிக் ஷாப் இந்த கிளாஸ்லேயே சவுண்ட் வர மாதிரி பண்ணுவாங்க உங்களுக்கு. எவ்வளோ விதவிதமாக இருக்குது பாருங்கள். மற்றெல்லாம் இருக்குது, விதவிதமாக இருக்குது. குட்டி குட்டியான குழந்தைகளுக்கு இருக்குது. இந்த கையில் பண்ணுவாங்க இந்த மாதிரி வீடு பண்ணுறது ஆட்டுறது. கிளுக்கிழப்பை இதுவும் கிளுக்கிழப்பை இருக்குங்க. வந்து இதுவும் அந்த வாயில் வச்சு ஊதத்து போல இருக்குது. இந்த வாயில் வச்சு ஊதுவல வாயில் என்ன இருக்குது. டயர்டாகிடுச்சு, மவுண்டன் டியூ சாப்பிட்லான்னு வந்தாச்சு. உட்காந்து கூலிங்காக ஒன்று அடிப்போம். வியூ பாரு, அரே நல்லா இருக்கு. பேசாமல் இங்கே உட்காந்து காணும். நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்படியே பாருங்க. இந்த கரண்டி குட்டி இது வரைக்குமே நம்ம தொடர்ந்து வந்துடுச்சு பாருங்கள். பிடிச்சாச்சு, கிளம்ப வேண்டிதான். இங்கே விசாரிக்க வந்திருக்கோம், ரூம் எவ்வளோன்னு தெரியல. ரிசப்ஷன் தேடிட்டு இருக்கோம். ஆள் வரவுமே இல்லை. சூப்பராக இருக்கு பாருங்க. அப்படியே இங்கே உட்கார்ற மாதிரி இடம் பாருங்க. தனி ரூமு, அழகாக இங்கே உட்காரலாம், நல்லா இருக்கு பாருங்க. எவ்வளோ ரூம் இருக்கு.
போகலாமா? ம். கூட்டம்லாம் ஜாலியாக இருக்குது, சூப்பராக ரூமாக இருக்குது. எவ்வளோ கேட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு ரூம் கூட இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கடல் புல்வெளி ரிசார்ட்ஸ் நல்ல காமான இடங்க. இந்த ரேட்டு வந்து 2800 ஸ்டார்ட் ஆகுது. ஏசி ரூமே, நான் ஏசி வந்து 2200 ஸ்டார்ட்டு. எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. தனித்தனி வீடுங்க, அழகாக முன்னாடி வறண்டா இருக்குது, சேர் இருக்குது. இது ப்ரமோஷன் வீடியோ இல்லைங்க, எனக்கு பிடிச்சதெல்லாம் சொல்கிறேன் நான். இங்கே வந்து பீச் நல்லா தெரியுது பாருங்கள். ஓணம் ஃபெஸ்டிவலை முன்னிட்டு சிறப்பு. இருட்டிடுச்சிங்க, இந்த இதுலையாவது ரூம் கிடைக்குமான்னு பார்ப்போம் வாங்க. எப்பா கிடச்சிருச்சிங்க, இங்கே தான் கிடச்சிருக்கு. ஏதோ இங்கேயாவது கிடச்சிது. இது ரூமில் வந்து உக்காந்துட்டு லக்கேஜெலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சுற்றினா தான் திருப்தி. இதுதாங்க நம்ம ரூம். நைட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா வாங்க போகலாம். பகலில் பார்த்துட்டு லைட் போட்டு அப்படியே ஜொலிக்க வச்சுருக்காங்க. இது கடல் சுத்தமாக தெரியல. ரெஸ்டாரண்ட் மனு வச்சுருக்காங்க பாருங்க. ஃபிஷ்ஷு, விதவிதமான ஃபிஷ் வச்சுருக்காங்க. கடல் சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள். லைட்டாக தூரில் ஆரம்பிக்குது. அம்மாம்பேர் ஃபிஷ் வச்சுருக்காங்க பாருங்க. அப்பா விருந்தாக படிக்கலாம். அப்படியே ஆவி பறக்குது பாருங்க. ஷவர்மா மெனு கடனை வெளியிலே வச்சிட்டாங்க. பார்த்துட்டு நீங்கள் உள்ள வாங்கடா, எதுக்குடா வந்துட்டு வெளியே போகிறீங்க. ஃபோட்டோ ஸ்பாட். ஆடு
அட்லாஸ்ட் தேடி பிடிச்சி கடைசியாக கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே ரெஸ்டாரண்ட்டு எவ்வளோ சீப்பாக இருக்குது, அதனால் இங்கே வந்துட்டோம். ஆர்டர் பண்ணியாச்சு, வந்தாச்சு. இங்கே பாருங்கள், குவிச்சு வச்சுருக்காங்க. உங்களுக்கு சீ ஃபுட்டு பிடிக்குன்னா இங்கே கிளம்பி வந்துடுங்க. விதவிதமான சீ ஃபுட்டு கிடைக்குது, அட்டகாசமாக சமைச்சு கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், இது சவுண்டு ஹீலிங்கிறாங்க. அந்த பித்தளை கிணத்துல அடித்து அந்த சவுண்டில் அப்படியே வைப்பாங்க உடம்பு முதல்ல. அது ஒரு ஹீலிங். இப்போ என்ன அந்த நம்பர் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. நைட் பார்ட்டி வைப் நைட். ஒரு ஜூஸும் குடிச்சாச்சு, ரூமுக்கும் வந்தாச்சு. இதுதான் நம்ம எடுத்த ரூம். 2500. ஏசி இருக்குது, டிவி இல்லை. டாய்லெட் பார்க்கலாமா? பரவாயில்லைங்க, டாய்லெட்டு நல்லா இருந்தது. பாருங்க, நீட்டாக க்ளீனாக இருக்குது டாய்லெட்டு. இந்த இடத்துல எவ்வளோ கலைக்க முடியுமோ அவ்வளோவும் கலைச்சாச்சு. இதுக்கு மேலே கலைக்க முடியுமான்னு தெரியாதுப்பா. நாங்கள் எக்ஸ்ட்ரா பெட்டு கேட்டிருக்கோம், அதுக்கும் வந்துடுச்சு. இது ட்ரெஸ்ஸிங் ஏரியா. போதும் நமக்குன்னா. ஒன் நைட்டு காலையில் 8 மணிக்கெல்லாம் கிளம்பி ஓட போகிறோம். நல்ல தூக்கம். அதுக்கு இந்த பீச்சு பக்கத்தில் இருக்கிறதால கொஞ்சம் அனல் இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் ஏசி எடுத்துட்டேன். பயங்கரமாக ஊற்றுதுங்க. கேரளா தான் பேர், ஆனால் இன்றைக்கெலாம் பயங்கரமாக ஊற்றிடுச்சு. நல்லாயிருக்கு. இந்த லைட்டு பாருங்களா, லூஸ் கான்டாக்ட் போலது போயிடுச்சு. அவ்வளோதான் போலது லைட். நம்ம எவ்வளோ சார்ஜ் பண்ணுமோ போட்டாச்சு. அங்கேயும் இந்த வர்க்கலா கிளிஃபு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. அதனால தான் இதோட மறுபக்கத்தை பார்க்கணுன்னு இன்றைக்கி இங்கேயே ரூம் போட்டாச்சு. தேடி கண்டுபிடிச்சி அட்லாஸ்ட் ரூம் போட்டாச்சு. வாங்க, நாளைக்கு இந்த வர்க்கலாவோட இன்னொரு ரூபத்தை பார்ப்பீங்க. அது சஸ்பென்ஸ். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய எபிசோடு இதுமாரி வரும். நல்ல ஒரு வைபை பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம்.